அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நான் தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களோட தீட்டு எவ்வளோ காலங்கள் நமக்கு இருக்கும். நம்ம மனைவி, பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான தீட்டுக்கள் நமக்கு எத்தனை வருடம், எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு அடிப்படையான விஷயம்தான். இருந்தாலும் சில பேருக்கு இந்த மாந்திரிகம் தொழிலில் இருக்கவங்க, அவங்களுக்கு அது தெரியாமல் இருக்குது. அடிப்படையிலேருந்து வர்றவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால நம்ம அதை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? நெறைய பேரு காரணங்கள் என்னன்னா, நெறைய பேரு எத்தன வருஷம் தீட்டு, எத்தன மாசம் தீட்டுன்னு தெரியாம குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருந்து இருந்து அவங்க தெய்வங்களே மறந்து போயிடுறாங்க. அதுவே ஒரு பெரிய தோஷமாகுது. தயவு செஞ்சு இனிமே அந்த மாரி பண்ணாதீங்க. சரியா? இப்ப நான் குடுக்குறேன், சில விஷயங்கள் குடுக்குறேன். அத மனசுல வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் இத சொல்லிக் குடுங்க. ம். முதல் பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல தகப்பனார் இறந்தா, நம்ம குடும்பத்துல தகப்பனார் இறந்தா 1 வருட காலம். அதுவும் யாருக்கு அப்படின்னா, ஆண் பிள்ளைக்குதாக. இப்போ நம்ம வீட்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட தந்தை ஆண் பிள்ளையா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட தந்தை இறந்திருந்தால் உங்களுக்கு 1 வருடம் தீட்டு. அதே தாய் இறந்திருந்தாலும் ஆண் பிள்ளைக்கு மட்டும் 1 வருடம் தீட்டு இருக்கு. புரியுதா? இப்போ கணவன் மனைவி, இப்போ மனைவி இறந்திருந்தாங்க அப்படின்னா 3 மாத காலம் தீட்டு. இப்போ நம்ம குடும்பத்துல மனைவி இறக்குறாங்க அப்படின்னா 3 மாத காலம் தீட்டு. கணவனுக்கு 3 மாதம் 3 மாசம் தீட்டு. அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். இப்போ குடும்பத்துல சகோதரன் இறந்திருக்காங்க. இப்போ குடும்பத்துல சகோதரன் இறந்திருந்தால் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு 45 நாள் தான் தீட்டு. அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலாம். போயிட்டு அவங்க ரெகுலரா என்ன பூஜை பண்றாங்களோ பண்ணலாம். ஆனா தேங்காய் மட்டும் உடைக்காம இருக்கிறது நல்லது. சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்க வீட்ல பிள்ளைங்க கல்யாணம் ஆகாம இருந்து இறந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு 41 நாள் தீட்டு. சரியா? வீட்ல ஆம்பளை பிள்ளை இறந்திருக்கு அப்படின்னால் 41 நாள் தீட்டு. கல்யாணம் ஆகி இறந்திருந்தாலும் சரி, ஆகாம இறந்திருந்தாலும் தந்தை தாய்க்கு அது சில பேர் ஒரு 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 வருடமாகவும் பயன்படுத்துகிறாங்க. சில பேர் 45 நாட்களும் பயன்படுத்துகிறாங்க. அது 1 வருடமும் இருக்கலாம், 41 நாளுமே இருக்கலாம். தப்பு கிடையாது. சரியா? அப்புறம் பங்காளி இறக்குறாங்க. குடும்பத்தில் பங்காளி இறக்குறாங்க அப்படின்னா 100% 30 நாள் தீட்டு உண்டு. சரியா? 30 நாள் தீட்டு கண்டிப்பாக உண்டு. இப்போ நம்ம குடும்பத்தில் பங்காளி இறந்துருக்காங்கன்னா, நீங்கள் 30 நாள் வரைக்கும் மாலை போடவே கூடாது. இப்போ ரெகுலராக ஐயப்பன் கோயிலுக்கோ, இல்லை குரு ஸ்ரீ ராகவேந்திரர் கோயிலுக்கோ, வேறு ஏதோ ஒரு அம்பாள் கோயிலுக்கோ, ஏதோ ஒரு கோயிலுக்கு சில பேர் சமயபுரம் இந்த மாதிரி கோயிலுங்களுக்கெல்லாம் வேண்டிக்கிட்டு மாலை போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது வீட்டில் தீட்டு விழுந்துருச்சு, இப்போ என்னங்க பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா கணக்கு, அந்த மாதிரி கணக்கு கடந்ததுக்கப்புறம் நீங்கள் மாலை போட்டுக்கலாம். சப்போஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா, தகப்பனும் தாயி மனைவி இவங்க 3 பேரோட இறப்பை தவிர்க்கக்கூடாது, தவிர்க்கவும் முடியாது. மற்றபடி சகோதரன் கூட பிறந்த உறவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பங்காளி தீட்டு, இது கணக்கு கிடையாது. அந்த 30 நாளைக்கு மேலே கணக்கு கிடையாது. அதனால் நீங்கள் மாலை போடலாம். அதுவும் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணணும். விநாயகருக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா அர்ச்சனை பண்ணி அன்னதானம் பண்ணணும். நீங்கள் எடுத்தோடனே மாலை போட்டுறக்கூடாது. கோயிலில் போய் மாலை போட்டுறாதீங்க, அது பெரிய பாவம். விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணலாம். காக்காவுக்கு முக்கியமாக உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மாலை போட்டுக்கலாம், கோயிலுக்கு போட்டுக்கலாம். அது எந்த விதத்துலையும் தோஷம் ஆகாது. சரியா? இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் மாலை போடுறதுக்கு கணக்கு இருக்கா, இந்த மாதிரி தீட்டு நமக்கு வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, தகப்பனுக்கு 1 வருஷம், தாய்க்கும் அதே 1 வருஷம், மனைவிக்கு 3 மாதம் காலம். புரியுதா? சகோதரனுக்கு 45 நாள். வீட்டில் ஆண் பிள்ளை இறந்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 3 மாதம். புரியுதா? அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. பங்காளிக்கு கண்டிப்பாக 30 நாட்கள் தீட்டு உண்டு. மலை கோயில் ஏறக்கூடாது. இப்போ மலை மேலே உள்ள கோயில் ஏறக்கூடாது. சரியா?
சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கிறதே வந்து பித்து புடிச்ச மாரி இருக்கும். நீங்க கோயிலுக்கு மட்டும் தான் போக்கூடாது. வீட்ல இருந்து நீங்க வழிபடலாம். குலதெய்வத்த நெனச்சு நீங்க வீட்ல இருந்து வழிபடலாம். அது தப்பு கிடையாது. தேங்காய் மட்டும் உடைக்காம நீங்க வந்து வழிபடலாம். சில பேர் வந்து மத்த கோயிலுக்கே போறது வந்து சங்கடப்படுவாங்க. "ஐயய்யோ! தீட்ட வச்சுக்கிட்டு போ முடியாதே" அப்படின்ட்டு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வீட்ல இருந்தே வந்து குலதெய்வத்த வழிபடலாம். சரிங்களா? நார்மலா வந்து நெய் விளக்கு ஏத்தி வந்து ஒரு சின்ன மண் அகல் விளக்குல தாமரத்தண்டு திரி கடையில் கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த தாமரை இருக்குல்ல, அதை தண்டை உடைச்சி நீங்களாவும் திரி போட்டு வீட்டில் நெய்யை ஊற்றி விளக்கேற்றி பூஜை பண்ணாலும் குலதெய்வம் வரும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, வாழைத்தண்டு திரி. வாழைத்தண்டு இப்போ நமக்கு இயற்கையாக கிடைக்குது. அதனால் அந்த வாழைத்தண்டை திரியாக்கி மெயின் மண் விளக்கு அவசியம். மண் விளக்கு இருக்கணும். அப்படி நெய் கிடைக்கல அப்படின்னால் இழுப்பெண்ணெய் வந்து ஊற்றி வீட்டிலேயே விளக்கேற்றி பூஜை அறையில் காலையிலே எழுந்திரிச்சு விளக்கேற்றி மனசார குலதெய்வத்தை வேண்டி கூட இருந்து வழிகாட்டுங்க. ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ வேண்டிக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னால் அந்த தெய்வம் உங்களுக்கு கூட இருக்கும். நீங்கள் அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேணாம். சரியா? இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.